திண்டிவனம் அருகே சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதியவரை 2 கிலோமீட்டர் தூரம் தோப்பு வழியாக கட்டிலில் தூக்கிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஏப்பாக்கம் கிராமம். இந்த கிராமத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்களும் தங்களது சொந்த நிலத்தில் வசித்து வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர்கள் சாலை வசதி கோரி பல்வேறு கட்டங்களா இவங்க போராடிட்டு வராங்க. மாவட்ட நிர்வாகமும் சரி, ஊராட்சி மன்ற அலுவலகம், எம்எல்ஏ அலுவலகம் உள்ளிட்ட எல்லா அலுவலகத்தையும் இவங்க புகார் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சீக்கிரமா சாலை வசதி செய்து தர கோரி. ஆனா தற்பொழுது வரை அந்த சாலை வசதியானது அந்த ஏரியாவுக்கு போடப்படல. இந்த நிலையில மேற்கு காலனி சேர்ந்த நடராஜன் என்பவருக்கு திடீர் உடல்நல குறைவு இந்த காலை ஏற்பட்டது. இந்த நிலையில் அப்போது சாலை வசதி இல்லாதனால அவரது உறவினர் சிலர் நடராஜனை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வயல் வழி தோப்பு வழியாக கைத்து கட்டலில் கட்டி தூக்கி சென்றுள்ளனர். இது குறித்து இந்த நிலையில உறவினர்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. 2 கிலோமீட்டர் தொலைவில் 108 ஆம்புலன்ஸ் அவர் நடராஜனை எடுத்துக்கொண்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது. அங்கு அவருக்கு தற்போது வரை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் பரவி வைரலாகி வருகிறது. உடனடியாக சாலை வசதி ஏற்படுத்த கோரி அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி ராஜசேகர், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.